சிஎஸ்கேல தோனி, ஃப்ளமிங், அப்புறம் பிராவோ, இவங்க தான் அது சொல்லுவாங்கல்ல. ஸோ தோனிக்கு பக்கத்தில் தோனி கிட்ட அந்த ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அது பிராவோக்கு. ஸோ ஆரம்பத்துலேருந்து அதை ஸ்லெட்ஜிங் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டெம்பிங் இருந்துச்சு. ஸோ அந்த இடம் மட்டும் கலகலப்பாக நல்லா இருந்தது. பட் நேற்று ரெய்னா கிட்ட ஒரு இன்சைட் அவுட் ஷாட் ஒன்று பார்த்துருந்தாங்கன்னா ஸோ அந்த பக்கவாக அது முடிஞ்சிருக்கும். அது ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா இன்னும் சச்சின் அந்த ஸ்ட்ரைட் டிரைவ் அவர் இப்பவும் மாஸ்டர்ஸ் லீக்லாம் போகும்போது ஆடுவார். பிரெயின் லாரா கிட்ட இருந்து அந்த பேக் லிஃப்ட் ஒரு பஞ்ச் அது இன்னமும் இருக்குது. அதெல்லாமே இன்னமும் அவங்களுக்கு இன்னும் ஏஜஸ் டெஸ்ட் நம்பர்னு சொல்லுவாங்கல்ல, அது தூக்கத்துல இருந்துச்சாலும் அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஷாட்ஸ்லாம் வந்து அது அவங்கன்னா அவங்க தான். லெஃப்ட் ஹேண்டர் சங்கக்காரா, கவர் டிரைவ் அவங்க தான். ஸோ அந்த மாதிரி ரெய்னா கிட்ட அந்த இன்சைட் அவுட் ஷாட் நேற்று பார்த்தோம்னா ஃபினிஷ். பட் ஆனால் நேற்றுக்கு அது மேட்ச் கிடையாது, அது வந்து ஒரு மேட்ச் அப்ஸ். அது வந்து என்ன சொல்றது, ஜாலியாக விளையாண்டது அவ்வளோதான். ஃபேன்ஸை என்கேஜ் பண்ணுறதுக்காக நடந்த ஒரு விஷயம். அது மட்டும் தான். அது நேற்று மேட்சஸ் கிடையவே, நேற்று மேட்சே இல்லை. அது சும்மா ஒரு இருந்துச்சு. ஆனால் முரளிதரன் வந்து இன்னும் அதாங்க அவங்க லெஜெண்ட்ஸ். அவங்க ரெகுலராகவே ஆப்வியஸ்லி கிரவுண்டுக்கு போவாங்க, விளையாடுவாங்க போது முரளிதரனோட பால் இன்னமும் கொஞ்சம் சில பேர் ஆடுறதுக்குலாம் இருந்துச்சு. இன்னமும் அதான் மாஸ்டர்ஸ் விசார்ட்ஸ்ல அவங்கலாம். ஸோ அதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அவங்க என்னன்னா ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது மட்டும்தான். அந்த உங்களோட தோல் கொஞ்சம் தோதலான ஆயிரும், பாடி போயிடும், உங்களால் குயிக்கா இருக்க முடியாது. ஸோ கிரிக்கெட் குயிக்கா இருக்கணும் சொல்லுவாங்களே, ஹேண்ட்பால் குயிக்கா, பேஸ்கெட் பால் குயிக்கா. அதே மாதிரி கிரிக்கெட்லயும் அந்த குயிக் அத்லட்டிசம் அது வந்துருச்சு, இப்போ மாறிடுச்சு. கிரிக்கெட் ஃபிட்னஸ் தாண்டி இது பாரு, இது வேற ஒரு சப்ஜெக்ட், இது போகும். ஆனா முரளிதரன் நேற்று விளையாடுறத பார்க்கும்போது ஹெய்டன் நேற்றுக்கு பெரிய சிக்ஸர்லாம் அடிச்சாரு. அதாங்க இன்னும் அவங்க கிட்ட கிரிக்கெட் இருக்கு, இன்னமும் நீங்க அவங்களை ஆட வச்சா பார்க்கலாம். பட் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கிரிக்கெட் சொல்ல காம்பீட் பண்ணுவாங்கன்னா அது டவுட்.